السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربي زدني علما وارزقني فهما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم. صدق رسوله النبي الكريم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக இரட்சகனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹின் மீது உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் சர்க்குணநாதகர் சன்மார்க்க போதகர் நம் உயிரினும் உயிரான உயிரை விட மேலான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தார்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், நாயகன் அருள் பெற்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய வற்றாத கருணை என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்கும் மேன்மைக்கும் உரிய உஸ்தாதுமார்களே, மாணவ செல்வங்களே, இன்று சிறப்பான முறையிலே நம்முடைய மாணவர்களுக்கெல்லாம் அவருடைய திறமையை சோதித்து பார்ப்பதற்காக பேச்சு போட்டி நடந்து முடிந்திருக்கின்றது. இந்த பேச்சு போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகச்சிறந்த பேச்சாளர்களாக ஆக்குவானாக, நாடறிந்த நாவலர்களாக ஆக்குவானாக. நாம் பயிலக்கூடிய இந்த மதரசாவிலே நம்மளுக்கு எப்போதெல்லாம் நேரங்கள் கிடைக்கின்றதோ அந்த நேரங்களையெல்லாம் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் ஓதி முடித்துவிட்டு நாங்கள் ஓதக்கூடிய அந்த காலகட்டத்திலே எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களை எவ்வாறு கவனித்து கொண்டார்கள், நாங்கள் அவர்களை எவ்வாறு கவனித்து கொண்டோம், எப்படியெல்லாம் அவர்களுக்கு நாங்கள் ஹிதமத்து செய்து கொடுத்தோம், அவர்கள் எங்களுக்காக எந்த அளவிற்கு மெனக்கிட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அனுபவத்தின் மூலமாக நாங்கள் எல்லாம் கண்கூடாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாணவன் அவனுடைய எதிர்காலம் சிறப்பாக ஆக வேண்டும் என்பதற்காக மதரசாவிலே பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு உஸ்தாதுமார்களும் ஒவ்வொரு தனி மாணவனுக்கும் மெனக்கட்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நேரங்களை ஒதுக்கி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களை ஒதுக்கி, அவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த சொந்தங்களை ஒதுக்கி தன்னிடம் பயிலக்கூடிய மாணவன் நாளை எதிர்காலத்தில் அவன் சிறப்பாக ஆக வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு உஸ்தாதுமார்களும் அதற்கென்று தனியாக மெனக்கிடுகிறார்கள். நாம் எல்லாம் நம்முடைய உஸ்தாதுமார்களுக்கு ஷுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே இருக்கக்கூடிய நாம் வெளியிலே சில இளைஞர்களை பார்க்கிறோம், வெளியில் நடக்கக்கூடிய செய்திகளை கேட்கிறோம். அல்லாஹு அக்பர், அதையெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இது போன்ற அரபு கல்லூரிகளிலே அவனுடைய இல்மை கற்பதற்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை கற்பதற்கும், அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையாக கொண்டுவதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் தேர்வு செய்திருக்கிறார். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவரையும் நான் தேர்வு செய்யவில்லை, தாரிக் உஸ்தாத் தேர்வு செய்யவில்லை, மற்ற உஸ்தாதுமார்கள் தேர்வு செய்யவில்லை. உங்களையெல்லாம் தேர்வு செய்தது அல்லாஹ். அவனுடைய கல்வியை கற்பதற்காக உங்களையெல்லாம் தேர்வு செய்தது அல்லாஹ்.
அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறான் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த துனியாவிற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை நாம் பூர்த்தி செய்து கொள்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் தேர்வு செய்து வைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு மாமனிதர் என்பதை நாம் கித்தாபுகளிலே படித்திருக்கிறோம், ஹதீசுகளிலே படித்திருக்கிறோம், குர்ஆன் ஆயத்தின் மூலம் படித்திருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு மனிதருடைய வாரிசுகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மாணவ செல்வங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா, உலமாக்கள் எல்லாம் நபிமாருடைய வாரிசுகள் என்பதாக சொன்னார்கள். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதருடைய வாரிசாக நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் பெருமானாருடைய வாரிசாக இருக்கிறோம் என்பதை நினைத்து நாம் பெருமைப்பட்டு கொள்ளப்பட வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய உஸ்தாதுமார்கள் எல்லாம் நாம் மிகப்பெரிய ஒரு ஆலிமாக ஆக வேண்டும், ஆலிமே ரப்பானிகளாக ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு உஸ்தாதுமார்களும் ஆசைப்படுகிறார்கள். அதற்காகத்தான் ஒவ்வொரு உஸ்தாதுமார்களும் நமக்காக நேரங்களை ஒதுக்கி நமக்காக மெனக்கெட்டு, ஒரு மாணவன் சரியாக இருந்தால் பத்தாது, ஒவ்வொரு மாணவனும் சரியாக ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு உஸ்தாதுமார்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கஷ்டத்திற்கு பகரமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். நாளை இந்த உலகமெங்கும் அவருடைய பெயர் பரவுவதற்காக நாம் உழைக்க வேண்டும். நம்முடைய மதரசாவினுடைய பெயர் வெளியே தெரியக்கூடிய வகையிலே நாம் நம்முடைய இல்மை அமைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய திறமைகளை அமைத்து கொள்ள வேண்டும். நாளைக்கு ஓதி முடிச்சுட்டு வெளியே ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இமாமத்திலேயோ தரிசில இருக்கும். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு முதர்ரிஸாக, மிகச்சிறந்த ஒரு இமாமாக நாம் இருக்கும் பொழுது அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படி ஆக்குவானாக. ஒரு மிகப்பெரிய முதர்ரிஸாக இருக்கும் பொழுது கேட்பாங்க, நீ எங்கப்பா ஓதி முடித்த? நான் அந்த மாதிரி அத்தாயி அரபிக் கல்லூரியில் ஓதி முடித்தேன். உஸ்தாத் யாருப்பா உனக்கு? தாரிக் உஸ்தா ஓதி கொடுத்தாங்க. மற்ற உஸ்தாவாக தான் அவன் பேர் சொல்லும், மாஷா அல்லா நல்லா ஓதி கொடுக்குறாங்களே, நல்லா ஓதி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு செய்யக்கூடிய அந்த துஆ தான் நாம் நம்முடைய உஸ்தாதிற்கு பெற்றுத்தரக்கூடிய நன்றி கடன். அன்பானவர்களே, அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான். இன்று இந்த மதரசாவிலே பாடம் பயின்றிருக்கக்கூடிய நீங்கள் மாணவ செல்வங்கள் எல்லாம் சொர்க்கத்தினுடைய பாதையிலே இருக்கிறீர்கள், மலக்குமாருடைய இறக்கைகளிலே இருக்கிறீர்கள். நாங்கள் எல்லாம் அந்த பாதையிலிருந்து நாங்கள் முடித்து வந்து விட்டோம். ஓதக்கூடிய காலத்திலே நாங்களும் சொர்க்கத்தினுடைய பாதையிலே இருந்தோம், மலக்கமுடைய இறக்கையிலே இருந்தோம். ஓதி முடித்துவிட்டு நாங்கள் அந்த பாதையிலிருந்து சென்று விட்டோம். நீங்கள் அந்த பாதையில் இருக்கிறீர்கள் மாணவ செல்வங்களே. அந்த பாதைகளை நீங்கள் முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மதர்சாவிலே என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், என்ன சிரமங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் அல்லாஹ்விற்காக பொறுத்து கொண்டு, நாம் எந்த நோக்கத்திற்காக மதரசாக்களிலே வந்து சேர்ந்திருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை மாத்திரம் வைத்து நாளை மிகப்பெரிய ஒரு ஆலிமாக நாம் வெளியேற வேண்டும். முன்பு சொன்னதை போன்று நாம் எல்லாம் ஆலிமாக வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறான். அதற்கு பின்பதாக நம்முடைய பெற்றோர்மார்கள் நம்மை தேர்வு செய்திருக்கிறார்கள். இதன் மூலம் நாம் படைத்தவனுக்கு மிக நெருக்கமாக ஆக முடிகிறது, நம்முடைய பெற்றோருக்கு மிக நெருக்கமானவராக ஆக முடிகிறது, நம்முடைய உஸ்தாதுமார்களுக்கு மிக நெருக்கமானவராக ஆக முடிகிறது. 2 பேருடைய துஆவை நாம் இந்த மார்க்க கல்வியின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று நம்முடைய பெற்றோர்கள், இன்னொன்று நம்முடைய உஸ்தாதுமார்கள். இந்த 2 துஆவும் ஒரு மனிதனுக்கு இருந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை எந்த ஒரு அந்தஸ்துக்கு வேண்டுமானால் அவனை கொண்டு செல்வான். குறிப்பாக ஒரு உஸ்தாதினுடைய துஆவை பெற்ற ஒரு மாணவராக, அந்த உஸ்தாதினுடைய மிகவும் நேசத்திற்குரிய ஒரு மாணவராக இருந்து அவருடைய துஆவை பெற்ற ஒரு மாணவராக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை எந்த தரஜாவிற்கு கொண்டு செல்வான் என்று நமக்கு தெரியாது. அவ்வளவு ஒரு தரஜாவை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுப்பான். ஏனென்றால் உஸ்தாதுமார்கள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷங்கள். அன்பானவர்களே, மாணவ செல்வங்களை, ஒரு பொக்கிஷத்தை நாமெல்லாம் எப்படி ஒரு கண்ணை போன்று பாதுகாப்போமோ, ஒரு தங்க புதைகள் கிடைத்தால் அது காணாமல் போய்விடக்கூடாது என்று நாம் எப்படி அதை பாதுகாத்து வைப்போமோ, அதே போன்று நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய உஸ்தாதுமார்களையும், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அரபு பாடங்களையும், நமக்கு கிடைத்திருக்க இந்த குர்ஆன் தஃப்சீர்களையும் ஹதீஸுகளையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அன்பானவர்களே, அதே போன்று நாம் எப்படி அதை பாதுகாக்கிறோமோ
அதேபோல் நாம் அதை படித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய உஸ்தாதுமார்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பாடங்களை படித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் செய்து கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சிகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நாளை நாம் இந்த ஆலிமை முடித்துவிட்டு மதரசாவை விட்டு வெளியேறும் பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த உஸ்தாதுமார்களின் துஆவின் பரக்கத்தாலும் நம்முடைய பெற்றோர்மார்களின் துஆவின் பரக்கத்தாலும் நாம் செய்யக்கூடிய அந்த துஆவின் பரக்கத்தாலும் நாளை நம்மை ஆலிமே ரப்பானிகளாக அல்லாஹு தாலா ஆக்குவான் என்பதை எந்த ஒரு சந்தேகமில்லை. மாணவ செல்வங்களே, நாம் ஓதக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம்முடைய அந்த நேரங்களை சரியான முறையிலே பயன்படுத்தி கொண்டு நம்முடைய உஸ்தாதுமார்களின் துஆ பரக்கத்தை பெற்ற மாணவராகவும் நம்முடைய பெற்றோர்மார்களின் துஆ பரக்கத்தை பெற்ற பிள்ளைகளாகவும் நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.